அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் ரொம்ப நெருக்கம் இப்படின்னு சொன்னா நீங்க தான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, எங்க செந்தில் பாலாஜிக்கு எண்டு கார்டு போடுறீங்களா? செந்தில் பாலாஜி நீங்க வா, உன் ரேங்க் கார்டை காட்டு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேக்குறீங்களா? ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதாவது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செத்து போனவங்க, உங்க வீட்டுல யாராவது செத்து போனவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க திமுகவை கூப்பிடுங்க, அந்த செத்து போனவங்களுக்கும் திமுக தரப்புல இருந்து உறுப்பினர்கள் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இல்ல நீங்க வேணான்னு சொன்னீங்களான்னு விட மாட்டாங்க, பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்தாவது அருகால வச்சு அழுத்தி பிடிச்சாவது உங்களுக்கு உறுப்பினர் கார்டு அப்படிங்கறத போட்டு கொடுத்துருவாங்க. வந்தாங்கன்னா பேசாம வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிதடி வரைக்கும் அந்த சம்பவம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ அந்த சம்பவத்தை இப்படிலாம் செஞ்சு நாங்க தமிழ்நாடு முழுக்க 1 கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. அந்த கதையில முதலிடம் பிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி. கரூர் மாவட்டம் தான் இருக்கிறதுலே அதிகமான உறுப்பினர்களை சேர்த்திருக்கு. அதுக்கு அயராத உழைச்ச கஷ்டப்பட்ட நபர் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். சோ அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறேன் இதுல அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருக்காங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க, எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்குப்பா ஆளே அடையாளம் தெரியாத செந்தில் பாலாஜி கூப்பிட்டு வச்சு இவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க ஐஸ் வைக்கிறது. ஏன்பா செந்தில் பாலாஜிக்கு மு.க. ஸ்டாலின் எதுக்கு ஐஸ் வைக்கணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. செந்தில் பாலாஜி எங்கெங்கயோ ஒரு பறவை மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. அவரை கட்சிக்குள்ள இழுத்துட்டு வந்து ஒரு 2 வருஷம் அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு பறவையா இருந்தவரை சிறை பறவையா மாத்தி ஒரு 15 மாசம் உள்ள வச்சு அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சிரு நீ வச்சிருந்து சொல்லி ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த அமைச்சர் பதவியை கொடுத்து அதை நீதிமன்றம் புடுங்கி அப்படி இப்படின்னு இந்த திமுகவுக்குள்ள என்னைக்கு செந்தில் பாலாஜி வந்தாரோ அன்னைக்கே ஒரு தலையெழுத்து மாறிடுச்சு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரே சம்பவமா நடந்து இப்போ கொஞ்ச நாளாதான் கொஞ்சம் இந்த வழக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம எது எங்க போனாலும் பரவாயில்ல, நம்ம அமைச்சரா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அமைதியா இருக்கோமே, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி இருந்துட்டு இருக்காரு. சோ இவரை இப்படியே ஓரங்கட்ட விட்டுட்டோம், இப்படியே அமைதியா விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கே செந்தில் பாலாஜி அதாவது மனமாற்றம் வந்துருச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 5 கட்சி அமாவாசைன்னு ஒரு பேர் இருக்கு. சோ 6வது கட்சி அமாவாசை அப்படின்னு மாறிடுச்சுன்னா வேற ஏதாவது கட்சிக்கு மாறிட்டாருன்னா இல்ல எலெக்ஷன் டைம்ல பணம் கொடுக்காம விட்டுட்டாருன்னா நாம என்ன பண்றது? சோ செந்தில் பாலாஜி லைம் லைட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்பப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உதயநிதி வந்து வாரிசுனா இது வந்து பணம் கொட்டக்கூடிய வாரிசு இந்த செந்தில் பாலாஜி. சோ அவரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அதை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சோ செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாரு, செந்தில் பாலாஜி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்ல அதுக்குள்ள பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து செந்தில் பாலாஜி ஏதாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னா நாம ஒண்ணு இல்லாம போயிடுவோமே. நாம செந்தில் பாலாஜி போறது ஏதோ போயிட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் போனாலும் திமுக தாங்கும் அப்படின்னு பேசலாம். ஆனா செந்தில் பாலாஜி அங்க போனார்னா இங்க என்னென்ன நடந்தது, இந்த டாஸ்மாக் உள்ள என்னென்ன நடந்தது, இந்த மின்சார வாரியம் இருக்குல்ல அதுக்குள்ள என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க போட்டு கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையா போயிடுமே. அவரை எப்படியாவது ஐஸ் துண்டுகள் போட்டு அப்படியே மனசை கொஞ்சம் ஜில் படுத்தி அவரை கொஞ்சம் அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் இப்படிலாம் எங்க செந்தில் பாலாஜி நீங்க ஏமாத்த முடியாது. இத மாதிரி சின்ன சின்ன ஐஸ் கட்டிலாம் வச்சு ஐஸ் வச்சாலாம் அதுக்கு கரையிற ஆள் கிடையாது. இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து அவரை வேற கட்சியில கூட பார்க்கலாம். நீங்க ஸ்டாலின் அவர்களே நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இவ்வளவு ஈஸியாலாம் நீங்க செந்தில் பாலாஜியை ஏமாத்திட முடியாது. அவரு கூட கடந்த காலங்கள்ல பயணிச்சவங்களை கேட்டு பாருங்க, செந்தில் பாலாஜி எத்தனை பேருக்கும் வித்த காட்டக்கூடிய நபர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி ஐஸ் வைக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஓரணியில் தமிழகம்னு ஒண்ணு தொடங்கி வச்சோமே, நம்ம உறுப்பினர்கள்லாம் வந்து 1 கோடி பேரை சேர்த்துட்டோம்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டு பாருங்க. நீங்க இந்த ஓரணியில் தமிழகம் தொடங்காம இருந்தா கூட ஒரு 10 பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இதுல உறுப்பினர் சேர்க்கணும்னு நீங்க சொல்ல அதை உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப ஆர்வமா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருக்கவங்களை வந்து சேருங்கன்னு சொல்ல அவங்க முடியவே முடியாது, நான் சேர மாட்டேன்னு சொல்ல இவங்க ஸ்டிக்கரை கதவுலே ஒட்டி விட்டு இப்ப சேர்றியா இல்லையான்னு மிரட்ட, நான் இப்ப சேர்றேன் ஆனா இன்னும் 4 பேர் உங்க கட்சிக்கு ஓட்டு போட விடாம பண்றேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவங்க வந்து உறுப்பினரா சேர்றது, இந்த வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. செத்து போன நிறைய பேருக்கு உங்க கட்சியில வந்து உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டு இருக்காங்களா? நிறைய பேர் என்னுடைய வீடியோவிலே போன வீடியோல வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நான் இங்க இல்லவே இல்லைங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேன், எங்க அப்பா அம்மா செத்து நிறைய வருஷம் ஆகுது, ஆனா இங்க 3 பேருக்குமே சேர்த்து இவங்க உறுப்பினர் கார்டு அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு புலம்புறாங்க. பட் இந்த விஷயம்
விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாத அப்பாவியா இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. 10 நாள்ல 75 லட்சம், 7 நாள்ல 50 லட்சம், 13 நாள்ல 1 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது அப்டேட் கிடையாதுங்க. நீங்க உங்களுக்கே வச்சுக்கக்கூடிய பெரிய ஆப். நீங்க இந்த ஓரணியில் தமிழகம்னு பேர் வச்சீங்கல்ல, அதுக்கு பதிலா ஓரணியில் கொள்ளைக்காரர்கள் இல்ல ஓரணியில் ஊழல்வாதிகள் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க வந்ததுல இருந்து ஒரு லிஸ்ட்டுங்க. நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம்ல, இங்க எல்லாத்துலயுமே ஊழல் நடக்குதுதான், பட் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம்ல, நிறைய டைம் மீடியாவில் வந்திருக்கும்ல. சோ அத மாதிரி நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் மட்டும் சும்மா கொஞ்சமா எடுக்குவோமே. இந்த திமுக ஆட்சியில என்னென்னலாம் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளா யோசிக்கலாம் இல்ல, சும்மா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பார்த்ததுக்கு எவ்வளவு வந்தது அப்படின்னு நீங்களே பாருங்க. டாஸ்மார்க்ல ஒரு 1000 கோடி ஊழல் பண்ணாங்களா? இலவச வேட்டி சட்டை பொங்கலுக்கு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஊழல் பண்ணாங்களா? ஆவின் பச்சை பிள்ளைங்க குடிக்கிற பால்ல ஊழல் பண்ணாங்க, அந்த கவர்ல ஊழல் பண்ணாங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம், அந்த மின்சாரம் இருக்குல்ல, அதுல அந்த மின்சாரத்துறையில டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறோம் அப்படின்னு ஊழல் பண்ணாங்க. இது போக தூய்மை பணியாளர்களே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நாங்க உங்களை தொழில் முனைவோரா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணாங்க. இது போக ப்ளீச்சிங் பவுடருங்க, எங்கேயாவது ஸ்மெல் அடிச்சுன்னா தூக்கி போடுவோம்ல, அதுல ஊழல் பண்ணாங்க. டாய்லெட் சுத்தம் செய்யற மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குல்ல சென்னை அந்த கார்பரேஷன்ல, அதுல ஊழல் பண்ணாங்க. இது போக கொலை கொள்ளை அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம திரும்ப 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 இந்த விஷயங்களை கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் கேள்விப்படுறோம், அஜித்குமாரோட கேஸ் கேள்விப்படுறோம், போதைப் பொருள் அப்படிங்கிறது அங்கங்க பிடிபட்டுட்டே இருக்கு. ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிபட்டு வெளியில ஜாலியா இருக்காங்க. பட் இங்க 10 கிராம் 5 கிராம் வச்சிருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ள வச்சு படம் அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கீங்க. இது போக கள்ளச்சாராயத்துல உயிரிழந்தவங்க எத்தனை பேரு, மரக்காணமா இருக்கட்டும், இங்க கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், இத மாதிரி சுத்தி விழுப்புரமா இருக்கட்டும், சுத்தி சுத்தி மாத்தி மாத்தி செத்துட்டு இருக்காங்க. இது போக பட்டியலின மக்களுக்கு எதிரான உங்க விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வேங்கை வயல்ல மலம் கலந்ததுல இருந்து உங்களுடைய ஒன்றிய செயலாளர் சேலத்துல ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு பட்டியலின பையனை கூப்பிட்டு திட்டினது, அசிங்கப்படுத்தினது, இது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் கட்டி முடிச்சுட்டு அப்பதான் திறப்பு விழா வச்சிருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் போய் உட்காருவான், மேல பார்த்தா இருக்கக்கூடிய இந்த பூசி இருப்பாங்கல்ல, அந்த பூசுலாம் உடஞ்சு விழுந்து அவனுக்கு காயம் ஏற்படும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. நம்பி உட்கார கூட முடியல. நீங்க கட்டின ஸ்கூல்ல, பழைய காமராஜர் காலத்துல கட்டப்பட்ட ஸ்கூல்ல இருந்தா கூட நம்பி உட்கார முடியுது. ஆனா நீங்க நேத்து தான் ஓபன் பண்ணது புது பில்டிங் இப்பா அப்படின்னு சொன்னா கூட அதுல நம்பி உட்கார முடியல. இது போக மருத்துவ கட்டமைப்பு, நம்ம எதுக்கு எடுத்தாலும் மாசு அப்படியே ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கறதுக்கு கீழ்ச்சிட்டு வந்துருவாருங்க. எனக்கு பார்த்தாவே உண்மையாலுமே கோவம் வரும். ஏன் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் கூட ஏதோ ஊழல் அடிக்கிறாங்க, ஆனா இந்த மருத்துவ கட்டமைப்புல இவங்க பண்ணக்கூட பிரச்சனை இருக்குல்ல, உயிர் போகுது. சென்னையில பிரியான்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் காலில் முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையே எழுந்து போனாங்கல்ல, அப்புறம் இறந்தே போனாங்கல்ல. இதே மாதிரி எத்தனையோ பேர் கை வலிக்குன்னு வந்தவனுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்றது, ஹார்ட்ல பிரச்சனைன்னு வந்தவனுக்கு மூளையில ஆபரேஷன் பண்றதுன்னு இத மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் யோசிச்சு கூட எடுக்கல, சும்மா தோணுச்சு அப்படியே. சரி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆட்சியில 4 வருஷத்துலன்னு பாக்குறப்போ இவ்வளவு வருது, இல்ல எடுத்தனா போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்காக சொல்றேன், ஏதாவது இன்னும் 2-3 சொல்லி விட்டுங்களா? சரி இன்னும் 2-3 இருக்கு, சொல்லி விட்டுருவோம். மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறத பண்றீங்க, தண்ணீர் வரி தண்ணீருக்கும் வரி போட்டு ஏத்துறீங்க, சொத்து வரி ஒரு டைம் 2 டைம்லாம் கிடையாது, 5% 10% கிடையாது, அப்படியே டபுள் ட்ரிபிள். இது போக கனிம வளத்துல கொள்ளடிக்கிறீங்கன்னா அடிக்கிறீங்க தான். இது போக பாலியல் வன்கொடுமை இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல போக்சோ வழக்கு அப்படிங்கிறது இந்த எப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டாவை எடுத்து பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டுகளை விட இப்போ 4 வருஷமா இந்த பாலியல் வழக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பனா சின்ன பிள்ளைங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. பள்ளிகளுக்கு ஒரு பெண் பிள்ளை 10 வயசு 13 வயசு பிள்ளையவே நம்பி அனுப்ப முடியல. காலேஜ்ல நடக்கிறதாவது கொஞ்சமா இருக்கு, ஸ்கூல்ல நடக்கிறது பார்த்தா நிறைய இருக்கு. அதுவும் இந்த கவர்மெண்ட்ல ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஆசிரியர்களே பண்றாங்க அப்படின்னு இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடக்குது. இது போக என்ன லிஸ்ட் வேணுமா? எடுத்தோம்னா தோண்ட 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 இவங்களை பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. பட் நாம என்ன எதிர்கட்சி தலைவரா இந்த திமுக என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஏதோ நமக்கு ஞாபகம் வரத உங்ககிட்ட, நமக்கு சாதாரணமா ஞாபகம் வரத எடுத்து உங்ககிட்ட சொல்றோம். இப்போ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு உங்க பேர் வச்சிருக்கணுமா இல்ல ஓரணியில் ஊழல்வாதிகள்னு பேர் வச்சிருக்கணுமா அப்படிங்கிறத மக்களே நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க சரிப்பா இவங்க சொல்ற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு தான், ஆனா என்ன அப்படின்னா அந்த ஓரணியில் தமிழ்நாடு இருக்குல்ல அது எல்லாமே திமுகவுக்கு எதிரணியில நிக்குது.